எங்கள் குடும்பத்தில் யாராவது ஆட்சி எங்கள் கட்சிக்குள்ளே வந்தா, அரசியலுக்கு வந்தா என்னை நடுத்தரில் எடுத்து சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் வந்தாச்சு. அவர் மகனை கொண்டு வந்து தலைவராக்கிட்டார். அது அந்த கூட்டணி அமைச்சரவை அமைப்போங்கிறது இவர் தான் சொல்றாரு, அண்ணாமலை சொல்ல மாட்டேங்கிறார். திமுக அதிமுகவோட குறைந்த வாக்கு வங்கி உள்ள கட்சி தான். பாஜகவோட 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம் கட்சி, திமுகவினுடைய 3 ஆண்டு கால ஆன்டி இன்கம் கட்சி, ரெண்டையும் பார்த்து அது யாருக்கு சாதகமா போகும்? இப்ப பாமக அதிமுகவை விட்டு போயிருச்சு, விலகிருச்சு அப்படிங்கிறதுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இப்போ தைலாவரம் தோட்டத்தில் இவங்க எல்லாம் கூடி முடிவெடுத்துட்டு அந்த நிர்வாகிகள் கூப்பிட்டு அறிவிக்கிறாங்க. அவங்களோட ஒப்பீனியனே வாங்கல. அப்ப 2026ல முதலமைச்சர் வேட்பாளரா அன்புமணி வருவாரா, அண்ணாமலை வருவாரா? நேர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. கூட்டணி உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. ஆக அடுத்த கட்டம் என்ன? அதிமுகவுடைய மெகா கூட்டணி அப்படிங்கிறது சரியானதாக அமைந்திருக்கிறதா? திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதிமுக பின்னுக்கு தள்ளப்படுறதுக்கான முயற்சிகள் நடைபெறுதா? இது போன்ற பல கேள்விகளுடன் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. சார், இப்போ தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நான் சொன்ன மாதிரி அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சு. பாஜக தரப்புல பார்க்கும் போது மேடையில கூட்டணி தலைவர்களை மேடை ஏற்றி விட்டார்கள். அதுல எல்லாருமே இப்ப இழுபறியா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் கூட இன்னைக்கு சேலம் மாநாட்டுல சேலம் கூட்டத்துல மேடை ஏறிட்டாரு, டிடிவி மேடை ஏறிட்டாரு. ஆனா அதிமுக இபிஎஸ் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இபிஎஸ் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கறத ஆரம்ப கட்டத்துல இருந்தே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் அதிமுகவோட இருந்தக்கூடிய பாமக மற்ற கட்சிகள் கூட எல்லாம் பாஜக பக்கம் போயிட்டாங்களே சார். இப்ப தனித்து விடப்பட்டிருக்கிறாரா யூபிஎஸ்? இல்ல பாமக ஒருத்தங்க பெரிய கட்சி, சும்மா ஒரு கட்சி பெரிய கட்சினா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவும் தேமுதிகவும் தான். பாமக பாஜக பக்கம் போயிருக்கு, தேமுதிக அதிமுக பக்கம் வந்திருக்கு, அவ்வளவுதான். அதுல என்ன பெரிய மற்றபடி யாரு பாஜகவோட இருக்கிறாங்க கூட்டணியில? எல்லாம் யாருக்கு பெரிய செல்வாக்கு? அதிமுகவோட தான் சார். செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அது வேற பக்கம். செல்வாக்கு இல்லாதப்பதான் அதிமுகவுடன் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருந்தாங்க. ஜான் பாண்டியனா இருக்கட்டும், பாரிவேந்தரா இருக்கட்டும். பாரிவேந்தர் பாஜக பக்கம் இருந்தாங்க. ஆனா இங்க மற்ற கட்சிகள் இருந்தது. ஏசி சண்முகமா இருக்கட்டும், எல்லாரும் இப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமா ஏதோ பாஜக பின்னாடிதான் எல்லாருமே அப்படியே அதிமுகவோட கூட்டணி அள்ளிட்டு போயிட்டாங்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? அவங்க தனிநபர் கட்சிகள் போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் எந்த ஓட் பேங்க்கும் கிடையாது தமிழ்நாட்டில். அங்கே போனதில் பாமகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அவங்க கூட 5.5 இருந்தது. போன சட்டமன்ற தேர்தலில் 3.8 சுருங்கி போச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்களும் தேஞ்சிட்டு தான் போயிருக்காங்க. அதுக்கு பதிலாக இங்கே தேமுதிக அடுத்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓரளவு பலமுள்ள கட்சி, அது அதிமுகட்ட வந்திருக்குது. அதிமுகவில் ஏற்கனவே எஸ்டிபிஐ இருக்குது, இந்திய தேசிய லீக் இருக்குது, மனிதநேய ஜனநாயக கட்சி இப்போ போயிடுச்சு, திமுகக்குள்ளே போயிடுச்சு. பிறகு ஃபார்வர்ட் பிளாக்னுடைய ஒரு தமிழ்நாடு அணி இருக்குது, தமிழ்நாடு பிரிவு இருக்குது, இது புதிய தமிழகம் இருக்குது, இது இந்த புரட்சி பாரதம் இருக்குது. இந்த மாதிரி பல கட்சிகள் இங்கே இருக்கத்தானே செய்யறாங்க. இவங்ககிட்ட செல்வாக்கு இருக்குல்ல. தேமுதிகவுக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணலாம், யாரோட? பாமகவோட ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு புதிய தமிழகம் ஒரு பலமான கட்சி, தென் மாவட்டங்கள்ல பலமான கட்சி. அதுக்குன்னே இவங்ககிட்ட யார் இருக்கிறா? இவங்ககிட்ட மற்றவங்களாம் 1% கீழே இருக்க கட்சி தானுங்க. இதுல இவங்ககிட்டையும் அதே சமயத்தில் பாஜக ஈக்குவேஷன் போடுங்க. திமுக அதிமுக எவ்வளவு பவர்ஃபுல் கட்சி. பாஜகவுக்கு என்ன செல்வாக்கு பெருசா? செல்வாக்கு கூடி இருக்குன்றாங்க. 3%லேருந்து அவங்க 5.5 வந்திருக்கலாம். அதுக்கு மேல என்ன பெரிய அளவுக்கு 20-25% போயிருப்பாங்களா? ஆனா அதிமுக தனிப்பட்ட முறையிலேயே அதுக்கு 35% வாக்குகள் இருக்கேங்க. அது கூட பிளஸ் இவங்கெல்லாம் சேரும்போது அவங்க பெரிய கூட்டணியாக தானே இருப்பாங்க. திமுகவில் நீ எடுத்துக்கோங்க,
காங்கிரஸை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? 1% கீழே தானே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது எவ்வளவு வாக்கு வாங்குறாங்க? 234 தொகுதிகளில் 6.1% தான் வாங்கினாங்க. அதுல 2.5% தேமுதிக. பாக்கி எல்லாரும் சேர்ந்து 4% தானே வாங்கினாங்க. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து, மனிதநேய மக்கள் கட்சி எல்லாரும் சேர்ந்து என்ன வாங்கினாங்க? 4% தானே வாங்கினாங்க. அவங்களுக்கு 1% கீழே இருக்கக்கூடிய கட்சிகள் தானே. திமுக எப்படி பலமான கூட்டணி எப்படி சொல்றீங்க? திமுக அதிமுக விட குறைந்த வாக்கு வங்கி உள்ள கட்சி தான். நிச்சயமா அவங்களுக்கு கடந்த தேர்தலில் அவங்க 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அப்போ கூட அவங்க வந்து ஒரு 3% தானே திமுக விட குறைவா வாங்கினாங்க அதிமுக. அதை இட்டு ரப்புறது என்பது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு டபுள் வாமின்னு சொல்லுவாங்க. பாஜகவோட 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவினுடைய 3 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி, ரெண்டையும் இப்போ அது யாருக்கு சாதகமாக போகும்? அதிமுகவுக்கு தானே சாதகமாக போகும். மத்தியில் ஒரு ஆட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியும், மாநிலத்தில் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியும் யாருக்கு போகும்? பலன் அளிக்கும். அதிமுகவுக்கு தானே போகும். கூட்டணிங்கிறது 2 பக்கம் இருக்கிறாங்க. சின்ன சின்ன கட்சிகள் 2 பக்கம் இருக்காங்க. பெரிய கட்சிகள் யாரும் எந்த பக்கமும், காங்கிரஸ் கட்சி தவிர திமுக கூட்டணியில் யாரும் பெரிய கட்சி இல்லை. அதே மாதிரி பாமக தவிர்த்து வேற யாரும் பெரிய பெரிய கட்சி பாஜக கூட்டணியில் இல்லை. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாமக கூட பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாவட்டங்கள்ல தான் அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது. அந்த மாவட்டங்கள்லயே அவங்க எல்லா தொகுதியும் கேட்பாங்க. அவங்க அங்க நின்றுக்கிட்டா மற்ற மாவட்டங்கள்ல அவங்க எந்த வகையில சப்போர்ட் பண்ண போறாங்க? இந்த இடத்துலயே சார் பாமக வந்து இப்போ கடைசி வரைக்கும் ஒரு இழுபறி தான் இருந்தது. அதிமுக பக்கம் இருக்கிறாங்களா, பாஜக பக்கம் போறாங்களா அப்படிங்கிற ஒரு இழுபறி இருந்தது. இது இப்பதான் வந்து உறுதி செய்யப்பட்டு சேலம் கூட்டத்துல மேடை ஏற்றப்பட்டிருக்கிறார் ராமதாசும், அன்புமணி ராமதாசும். இப்ப பாமக அப்படிங்கிறதுல என்ன வந்து இப்ப பாமக அதிமுகவை விட்டு போயிருச்சு, விலகிருச்சு அப்படிங்கிறதுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? எனக்கு தெரிஞ்சு நான் அதிமுகவுக்கு லாபங்கிறேன். இப்ப நான் சொல்லல. 2019 இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பாஜகவோடையும் பாமகவோடையும் அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும். அவங்களோட கூட்டணி போகக்கூடாது நான் சொல்லிட்டே இருக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாஜகவோட போறதுனால மைனாரிட்டி வாக்குகள் அதிமுகவுக்கு வராது. அது 12-14% மொத்தமும் திமுக போயிடும். அதே மாதிரி பாமகவோட போறதுனால வட மாவட்டங்களில் தலித் வாக்குகள் அதிமுகவுக்கு வராது. தலித் வாக்குகள் என்பது பாரம்பரியமா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. அது அதை இழப்பது என்பது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி நீங்க மேற்கு வங்கத்தில் அந்த தவறை தான் மார்க்சிஸ்டுகள் செஞ்சாங்க. தங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியான விவசாயிகளை பகிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க கீழே விழுந்தவங்க எந்திரிக்கவே முடியல. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுகவுக்கும் அவங்க பாரம்பரிய வாக்கு வங்கி முதல்ல பாதுகாத்துக்கிறணும். அதுக்கு பின்னாடி தான் எக்ஸ்பான்ஷனை பற்றி கவலைப்படணும். முதல்ல செக்யூர் யுவர் ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ், தென் யூ கேன் பிளான் டு எக்ஸ்பாண்ட். அதுதான் சரியா இருக்கும். அதான் நான் அதிமுக சொல்லிட்டே இருக்கிறேன். அது 2019 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி பார்த்தா வட மாவட்டங்களில் நான் சொன்னபடியே பாமகவோட கூட்டணி இருந்ததுனால கிட்டத்தட்ட 82% தலித் மக்கள் திமுகவுக்கு போயிட்டாங்க. அதிமுக வாக்கு வங்கி மொத்தமா நீங்க இழந்துட்டீங்க பாமகவோட போறதுனால. பாமக வந்து அவங்க தொகுதிகளிலே நிப்பேங்கிறாங்க. அங்கே அவங்களுடைய வின்னபிலிட்டி 20% தான். அங்க கூட அவங்க முழுசா ஜெயிக்க முடியாது. 6 தொகுதி 5 தொகுதினா ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடியும் அவங்களால. அதான் அவங்க ரேஷியோ, ஸ்ட்ரைக் ரேட் அதுதான். ஆனா அதே தொகுதிகளில் பாமக பலமா இருக்கக்கூடிய தொகுதியில் அதிமுக நின்னா அவங்களுடைய வின்னபிலிட்டி 100%. 5 இடத்துல 5 இடத்துலையும் ஜெயிப்பாங்க அவங்க. ஸோ அந்த தொகுதிகளில் நீங்க கேட்டு பாதியாவது வாங்கணும். அப்படி ஒரு இன்கேஸ் முதல்ல போகக்கூடாது பாமகவோட. போனா இதையா செய்யுங்கன்னு தான் சொல்றேன் நாங்க. அது கேட்டப்பதான் பாமக இல்ல அதெல்லாம் எங்க தொகுதி யாரும் தர முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்க. இந்த இடத்துலதான் அதிமுகவை விட்டு பாமக பாஜக பக்கம் போனதா?
அதாவது அவங்க கேட்ட கண்டிப்பா. இன்னொரு தொகுதிகள் பக்கம் என்ன எல்லாம் வட இருக்குன்னா, தமிழ்நாடு பக்கம், அந்த தொகுதிகள்ல நாங்க மட்டும்தான் நிப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருந்திருக்கு இல்லையா? சரி. ஆமா, அவங்க ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க. கடந்த முறை குடுத்ததே இன்னும் 1 1/2 வருஷம் அவருக்கு இருக்குது. பெண்டிங். இன்னும் 1 1/2 வருஷத்துக்கு அவரு இட் வில் லாஸ்ட் ஃபார் அனதர் 1 1/2 இயர். அதான் நீங்க ஏற்கனவே நாங்க குடுத்தது இருக்கே உங்கள்ட்ட. திரும்ப திரும்ப கேட்குறீங்க எதுக்குன்னு இப்போ குடுக்குற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே குடுத்ததா சொல்றாங்க. 10+1 முதல்ல சொன்னாங்க. பாஜக கூட்டணியில. பிறகு அந்த +1 போயிடுச்சு. காணாம போயிடுச்சு. இப்போ 10 மட்டும் தான் நிக்குது. அமைச்சர் பதவி சொன்னாங்க. அதுவும் கேபினட் அந்தஸ்துல அன்புமணிக்கு. அது திரைமறைவுல ஏதோ பேசியிருக்கிறாங்க. நான் அதிமுக காரங்கள நான் வார்ன் பண்ணிட்டு எச்சரிக்கை குடுத்துட்டே இருக்கேன். பாமக உங்களோட பேசுறது என்பது நாடகம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது நாடகம். அதை வைத்துக்கொண்டு அதை அல்லிபியா வைத்துக்கொண்டு அவங்க பாஜகவில் தங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்த உடனே பாஜக திரும்ப கூப்பிட்டு உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து வந்து சில கோரிக்கைகள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதை வெளியிட 2 பேருமே தயாரா இல்லை. 2 பேருமே அதை வெளியிட மாட்டேங்கிறாங்க. இதான் பிரச்சனை அவங்களுக்கு இன்னைக்கு. ஏன்னா தொண்டர்கள் நிர்வாகிகளும் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. அவங்க அதிமுக போகணும்னு சொல்றாங்க. அதனால எப்பயுமே நிர்வாகிகளை கலந்து கொள்ளக்கூடிய வழக்கம் பாமக உண்டு. அதுக்காக ஒரு கூட்டத்தை 2 நாளைக்கு முன்னாடி கூட்டினாங்க. ஆனா அவங்க நிர்வாகிகள் அனைவருமே அதிமுக பக்கம் தான் போகணும்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த கூட்டத்தை ரத்து செஞ்சுட்டாங்க கடைசி நிமிஷத்துல. இப்ப தைலாவரம் தோட்டத்தில் இவங்க எல்லாம் கூடி முடிவெடுத்துட்டு அந்த நிர்வாகிகள் கூப்பிட்டு அறிவிக்கிறாங்க. அவங்களோட ஒப்பீனியனே வாங்கல. அவங்க அதிமுக போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா பாமகக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, எது வளராதோ அது தேய்ந்து விடும். இதுதான் மார்க்சிய தத்துவம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அவங்க 5.5% மட்டுமே நிக்கிறாங்க. அதை தாண்ட அவங்களால முடியல. கடந்த தேர்தலில் தேய ஆரம்பிச்சிச்சு. 3.8. இனிமே தேய்ந்தா அது காணாம போயிடும். அது ஒரு பிரச்சனை. வளர முடியல அவங்களால. ஏன்னா அவங்க வன்னியர்களுடைய கட்சியை நடத்துறாங்க. வன்னியர் சங்கத்தை நடத்துறாங்க. அந்த எல்லாம் மற்ற எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, அது ஒரு இவங்க என்னதான் பாமக பாட்டாளிகள் மக்கள் கட்சின்னு சொன்னா கூட இது பாட்டாளிகளுக்கான கட்சி இல்லை, இது வன்னியர்களுக்கான கட்சிங்கிறது எல்லா அந்நியர்களும் அப்படிதான் பார்க்குறாங்க. அவங்க இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன், இவங்ககிட்ட இருந்து விலகி நிற்கிறாங்க. ஒரு பிரச்சனை. அடுத்து வன்னியருக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க தங்களுடைய குடும்ப ஆட்சியை அங்க ஸ்தாபிக்கிறாங்க. எங்க குடும்பத்துல யாராவது ஆட்சி எங்க கட்சிக்குள்ள வந்தா, அரசியலுக்கு வந்தா என்ன நடுத்தரில் எடுத்து சவுக்கால் அடிங்கன்னு சொன்னாரு ராமதாஸ் அவர்கள். ஆனா இப்ப அவங்க எல்லாரும் வந்தாச்சு. அவர் மகனை கொண்டு வந்து தலைவராக்கிட்டாரு. இப்ப வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க பாஜகவோட ரகசியமா பேசுறீங்க, அன்புமணிக்கு மத்தியில் அமைச்சர் பதவி வாங்குறீங்க, அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வர்றீங்க, என்ன வெளியில் என்ன சொல்றீங்க, 2026 தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும், நாங்கள் கூட்டணி அமைச்சரவை அமைப்போம், ஆட்சியை பிடித்து பாஜகவும் பாமகவும் கூட்டணி ஆட்சியை அமைப்போம்னு அதுதான் எங்க நோக்கம், அதுக்காக தான் இந்த கூட்டணியில் நான் சேர்ந்திருக்கோம் சொல்லி அன்புமணி ராம் தான் சொல்றாரு. ஆனா அண்ணாமலையோ பாஜக தலைவர்கள் யாருமோ கூட்டணி அமைச்சரை அமைப்பு 2020 சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல அப்ப என்ன நோக்கம் சார்? இப்ப அன்புமணி சொல்றாருல்ல, அப்ப 2026ல முதலமைச்சர் வேட்பாளரா அன்புமணி வருவாரா, அண்ணாமலை வருவாரா? அதான் அவங்க அது என்ன அது அந்த கூட்டணி அமைச்சரவை அமைப்போங்கிறதையே இவர் தான் சொல்றாரு, அண்ணாமலை சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப அதுல அந்த விதத்துல ஒன்றும் அக்ரிமெண்ட் ஆகல. இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம 2026 நோக்கி தான் நாங்க இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கோங்கிறாரு, உடன்படிக்கைக்கு நாங்க வந்திருக்கோம் சொல்றாரு. கூட்டணிக்குள்ள நாங்க வந்தது காரணமே 2026 தான் நோக்கம்னு சொல்றாரு. ஆனா அவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாஜக அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க தங்கள் தலைமையில தான் ஆட்சிங்கிறாங்க. 2020 ஏற்கனவே சொன்னது. இப்போ அவங்க இதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ பாஜக பக்கம் பாமக போயிருக்குல்ல, பாஜகவுக்கு இதனால என்ன லாபம் கிடைக்கும்? இந்த பாமக ஏரியா இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங் ஹோல்டு, பாமகவுடைய வன்னியர் பெல்ட் இருக்கு இல்லையா, அங்கே வேணா டெபாசிட் கிடைக்கலாம், அவ்வளோதான். மற்ற இடத்துல டெபாசிட்டே கிடைக்காது, அங்கே வேணா டெபாசிட் கிடைக்கும். பாஜக ஓரளவு பலமாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இவங்க இல்லை, பாமக இல்லை. பாமக பலமாக இருக்கக்கூடிய வன்னியர் பெல்ட்டில் பாஜக இல்லை. யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். ஏன்னா டெபாசிட் நோக்கி நகருவாங்க.
ஆனா இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லவே இல்ல. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றிம்மா. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.